வேல்மாறல் பாடல் 6ஓட பொருள். சினத்தவர்னா சினம் கொண்டு கோவமா, எதிர்த்தரனா எதிரிகள், அதாவது அசுரர்கள். களத்தில்னா இங்க போர்க்களத்தில் அப்படிங்கிறது பொருள். வெகு குறைத்தலைகள் அப்படின்னா போர்க்களத்துல நிறைய அறுபட்ட தலைகள் இருக்கு அப்படிங்கிறது பொருள். சிரித்தயிறு கடித்த விழி அப்படின்னா அந்த அசுரர்களோட தலை எப்படி இருக்குன்னா சிரிச்ச மாதிரி, அதே சமயத்துல மொழி பிதுங்கி இருக்குது அப்படிங்கிறது பொருள். விழித்து அலற மோதும் அப்படின்னா அந்த கண்கள், அசுரர்களோட கண்கள் விழிச்சுக்கிட்டே அலறி கீழே விழுந்தது அப்படிங்கிறாங்க. இந்த மகாபாரதம் சீரியல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அந்த அசுரர்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே விழி பிதுங்கி அப்படியே அவங்களோட தலை கீழே விழுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்றது யாருன்னா நம்ம வேல். நிறைய பேர் சொல்லுவோம்ல, லைஃப் போர்க்களம் மாதிரி இருக்கு, அந்த போர்க்களத்துல எதிரிகளை அலறவிட வல்லமை கொண்டது இந்த வேல் அப்படிங்கிறது இங்க பொருள். வேல்மாறல் பாடல் 7ஓட பொருள். துதிக்கும் அடியவர்க்கு அப்படின்னா இங்க வேலை வணங்கி போற்றுவருக்கு. ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அப்படின்னா யாராவது கெடுக்கணும், இடர்ங்கிறது துன்பம் இங்க நினைச்சாங்கன்னா அவர் குலத்தை முதல் அறக்கலையும் அப்படின்னா அந்த எதிரியோட குலத்தையே வேல் அழிச்சிடுங்கிறது பொருள். எனக்கோர் துணை ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வேல் பெரும் துணையாக வந்து காக்கும்னு சொல்றாங்க. வேல்மாறல் பாடல் 8ஓட பொருள். தலத்தில் அப்படின்னா இந்த உலகத்தில். உலகணத்தொகுதி அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும். உணவளைப்பதன அப்படின்னா உணவு கொடுக்கறதுக்கு. மலர்கமல அப்படின்னா தாமரை போன்ற முருகனோட கரங்களால். முனை விதிர்க்க அப்படின்னா வேலோட முனைப்பகுதியை முருகன் வளைச்சாருன்னா. வளைவாகும் அப்படின்னா முருகன் கொடுக்கணும்னு நினைச்ச அந்த உணவை வளைந்த அந்த வேல் பகுதி எல்லா ஜீவன்களுக்கும் கொடுக்குமா. ஸோ இந்த பாடல் நீங்கள் எப்போ சொல்லலாம் அப்படின்னா வீட்டில் வறுமை, சாப்பாடுக்கு கஷ்டம் அப்படிங்கிறப்ப இந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். வேல்மாறல் பாடல் 9ஓட பொருள். பழுத்தமுது அப்படின்னா சிறந்த ஞானத்தோட தமிழ் பலகை, பழமை வாய்ந்த மதுரை தமிழ் சங்க பலகையில் இருக்கிற திருமுருகாற்றுப்படைக்கு இருக்கும் ஒரு கவி புலவன் அப்படின்னா திருமுருகாற்றுப்படையை இயற்றியது நம்ம நக்கீரர். இசைக்கு உருகி அப்பேற்பட்டவரோட தமிழ் இசை பாடலுக்கு உருகி, அதாவது திருமுருகாற்றுப்படையை பாடுறாரு. வரைக்குகை இடித்து வழி காணும் அப்படின்னா நக்கீரரை ஒரு பூதம், கர்முகிங்கிற ஒரு பூதம் குகையில் அடைச்சி வச்சிருது. அப்போ குகையில் இருந்த நக்கீரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருமுருகாற்றுப்படையை பாடுறாரு. அப்போ அந்த பாட்டுக்கு உருகி வேல் என்ன பண்ணிதான் அந்த குகையை இடித்து அவரை விடுவிக்குது அப்படிங்கிறது இங்கே பொருள். வேல்மாறல் பாடல் 10ஓட பொருள். திசைக்கிரியை முதற்குலிசன் அப்படின்னா எல்லா திசைகளிலும் இருக்கும் மலைகள், அதாவது மலைகள்னால் இங்கே மவுண்டன்ஸை சொல்கிறாங்க. முதற்குலிசன்கிறது இங்கே இந்திரதேவரை சொல்கிறாங்க. அறுத்த சிறை, மலைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா சிறகுகள் இருந்துச்சு. ஸோ அப்போ எல்லா மலைகளுக்கும் சிறகுகள் இருந்து மேலே பறந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ சத்தமாக இருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்திரதேவன் அந்த சிறகுகளை வஜ்ராயுதத்தை வச்சு அதை கட் பண்ணிடுறாரு. முளைத்ததென அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசன் இங்கே, அதை நான் பாடலோட கடைசியில் சொல்கிறேன். முகட்டின் இடை அப்படின்னா நம்ம வேல் இந்த அண்டத்தோட உச்சியில் பறக்க அற விசை தவிர ஓடும். வேல் அந்த அளவுக்கு தன் பக்தரை காக்கிறதுக்காக பறந்து செல்லுமா. ஸோ இந்த இடத்துல என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த பறக்கிற சவுண்டு எப்படி இருக்குன்னா, அந்த அதிர்வு எப்படி இருக்குன்னா மலைகளுக்கெல்லாம் திரும்பி சிறகுகள் முளைச்சிருச்சா அப்படிங்கிற அச்சம் எல்லாருக்கும் வந்துருச்சான், அது மாதிரி சொல்கிறாங்க.